நிர்மலா சீதாராமனிடம் கையில்தான் பணம் இல்லை, பையிலும் வீட்டிலும் பணம் இருக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலியை உயர்த்தி பிரதமர் மோடி அயோக்கியத்தனத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். விதிமுறை தெரியாத ஒருவர் பிரதமராக இருப்பது துரதிருஷ்டவசம் என்றும் EVKS இளங்கோவன் காட்டமாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு மட்டும் கேட்கும் சின்னங்களை ஒதுக்குகிறது என்று குற்றம் சாட்டினார். ஆனால் VCK, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு சின்னம் வழங்கும் மறுக்கிறது என்று EVKS இளங்கோவன் புகார் கூறினார். காலாவதியானவர்கள் அதிகமான பேர் இன்றைக்கு வயதானவர்கள், முதியவர்கள், நடக்க முடியாதவர்கள், மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்கின்றார். இதிலே ரிட்டையரான நடிகைகளும் சேர்ந்திருக்கின்றார்கள். சில பேர் சித்தி என்று சொல்லி பாட்டியாக வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு போட்டியிடுகின்றார். முரண்பாடுதான் அவங்களுடைய கூட்டணியுடைய கொள்கையே முரண்பாடு. நீங்கள் இப்ப சொல்கின்றார்கள் நீட்டு அது இது இதெல்லாம் பாமக மற்ற கட்சிகளை எல்லாம் சொல்கின்றீர்கள். இதெல்லாம் உண்மையான காரணம் அல்ல. இன்றைக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையில இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொள்கைக்காக ஒன்று சேரவில்லை. சில கோடி ரூபாய் பேரம் பேசி பெறுவதற்காகத்தான் அந்த கூட்டணி.